மன்னார்குடி அருகே முள்ளியாற்றில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை உடனடியாக அகற்றவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம். விவசாய சங்கம் அறிவிப்பு. காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தை மட்டுமே முற்றிலும் நம்பியுள்ள மாவட்டம். இந்த பகுதியில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மிகுந்த மாவட்டமாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் தட்டான்கோவில் என்ற இடத்தில் கோரையாற்றில் இருந்து பிரியும் முள்ளியாற்றை நம்பி சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம் உள்ளது. ஆண்டுதோறும் சம்பா, தாளடி விவசாய பணிகளை விவசாயிகள் செய்து வருகின்றனர். முள்ளியாற்றில் ஆதிச்சபுரத்தில் தொடங்கி விளக்குடி வரையிலும் சுமார் 15 கிலோமீட்டர் வரையில் ஆகாய தாமரை செடிகள், கருவேல மரம், காடுகள் போல படர்ந்து காணப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதற்கு முள்ளியாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகள்தான் காரணமாக இருந்தது. இந்த ஆண்டு முள்ளியாற்றை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அந்த வகையில் உடனடியாக முள்ளியாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடி, கொடி, மரங்களை உடனே அகற்றித் தர வேண்டும். நாட்களை கடத்தும் பட்சத்தில் விவசாயிகளை ஒன்று திரட்டி மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் மறியல் செய்யப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நாங்கள் நிற்கிறது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் யூனியனு மன்னார்குடி தாலுக்கா, அதாவது கீழப்பனையூருங்கிற ஊரில் நிற்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோரையாத்திலேருந்து பிரிகிற முள்ளியாறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ தூராரியே ரொம்ப நாளாச்சு. இது தூர்வாரமாக இருக்கிறனால ஆகாய தாமரை, நெய்வேலி காட்டுக்கொட்டை, காட்டு மரங்கள், பல்வேறு மரங்கள் அடைச்சி கிடக்கு. சுத்தமாக தண்ணி இதில் போகவே போகாது. கிட்ட ஒரு 50,000 ஏக்கர் இதில் பாசன பகுதி கிட்ட அதுக்கு மேலே தான் இருக்கும். இது நாகப்பட்டினம் வரையும் போய் சேர்ற முள்ளியாறுங்கிறது இது அடப்பாக இருக்குது. இது சம்மந்தமாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட, நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, எங்களுக்கு நிதி இல்லை சார், நாங்கள் போன திருப்பு ஆகாய தாமரை கொஞ்சம் அகட்டணும், கொஞ்சம் தூரம் தான் எடுக்க முடிஞ்சு, எங்கள்கிட்ட நிதி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன செய்யணும்னா, அதாவது பாசன பகுதி ஜூன் 12 தண்ணி திறக்கிறதுன்னு அரசு அறிவிச்சிருச்சு. அமைச்சர் சொல்லிட்டாங்க. தூர்வாரம் பண்ணி துரிதப்படுத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டோம். எங்கெங்கே அடப்பாக இருக்கோ, பிளாக்காக இருக்கோ, அதை அப்புறம் எடுங்கன்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் விவசாயிகள் சார்பாக. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அலட்சிய போக்க கடைபிடிக்கிறாங்க. இதை உடனடியாக தூர்வாரத்தை நடத்தினா தான் எங்களுக்கு விவசாயிகள் பாசன பகுதி விவசாயிகள் நல்லா இருக்க முடியும். எங்களை இப்படியே வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிதி இல்லைன்னு சொல்லியே எங்களை ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க. இது வறட்சி, அதாவது மழை பெஞ்சது தான் அந்த பாசனத்தில் முள்ளியாருடைய பாசனம் தவாளிச்சிச்சு. ஏன்னா கிட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சட்டத்தை திறக்கிறது கிடையாது. முள்ளியாரோட சட்டத்தை திறக்கிறதில்ல. ஏன்னா திறந்தாங்கன்னா தண்ணி ஊருக்குள்ளே தான் போகும். சுத்தமாக பிளாக்காக கிடக்கு. மரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்பகுதி தெரியும். இப்போ முள்ளியாருங்கிறதே இல்லை. இதை தொடர்ந்து நிதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். இதை உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து அரசு இதை முதலமைச்சர் பார்வைக்கும், நீர்வளத்துறை அமைச்சர் பார்வைக்கும் கொண்டு போய் நீர்வளத்தினுடைய உயர் அதிகாரிகள் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்வையிட்டு இதை உடனடியாக தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறத அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே 10 நாளுக்குள்ளே இந்த நடவடிக்கை எடுத்தால் தான். ஏன்னா 40 நாளுங்கிறது ஓடுறதே தெரியாது. இறக்கி அதை முறையாக டெண்டர் விட்டு பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்துடும். தண்ணி வந்துச்சுன்னா இதில் பாசன விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இதை 10 நாளுக்குள்ளே விவசாய உயரதிகாரிகள் நீர்வளத்துறை உயரதிகாரிகள் தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத கேட்டுக்கிறோம். இது நாங்கள் 10 நாளைக்கு மேலே தாண்டிருந்துச்சுன்னா நாங்கள் வேறு வழியே இல்லாமல் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் நாங்கள் சாலை மறியல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோங்கிறத கேட்டுக்கிறேன்.